அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா 12 பேருக்கு உண்டான வெஜ்ஜு தால்ச்சா தான் செய்ய போகிறோம். கறி மீன் சாப்பிடாதவங்களுக்கு குஸ்கா சோறாக்கி இல்லை நெய் சோறாக்கி இந்த மாதிரி தால்ச்சா வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுக்குருவாங்க. நம்மளுக்கு வந்து வெஜ்ஜு தால்ச்சாவே நல்ல மட்டன் போட்ட தால்ச்சா அளவுக்கு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம இன்றைக்கி மட்டனே போடாமல் நான் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி 1 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். அந்த பருப்பு தண்ணியோடையே நம்ம இதை சேர்த்துக்கிடுவோம். அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியோடையே குக்கரில் நான் சேர்த்துட்டு, ஏன்னா கழுவி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் துவரம் பருப்பு 100 கிராம், ரேஷன் பருப்பு 100 கிராம் ரெண்டையும் கழுவி அதையும் ஊற வைக்காமல் இதுலேயே சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு 300 கிராம் நான் பருப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் சேர்த்துட்டு பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அடிப்பிடிக்காத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எங்கள் குக்கருக்கு 3 விசில் தான் நான் வச்சேன். உங்கள் குக்கருக்கு எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பருப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. துவரம் பருப்பும் ரேஷன் பருப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பருப்பை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றிட்டு இதில் ஒரு 3/4 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 3/4 செம்பு அளவுனா ஒரு 700 ml அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். நான் இப்போ சுரக்காய் போட்டு வைக்கிறனால வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் சுரக்காய் போடாமல் வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு செம்பு இல்லை 1/4 செம்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஓரமாக எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு அதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை கொதிக்க விடுவோம். கொதித்த தண்ணியில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி நல்லா கையிலேயே நல்லா பிணைஞ்சு அதையும் சேர்த்துட்டு இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பட்டை கிராம்பு பொடி, அதாவது பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 5 கொத்து புதினா இலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா நடுவில் கீறி விட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தால்ச்சாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதி வர போகையில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா 5 கத்திரிக்காயை இதிலேயே சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ சுரக்காய் அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி கழுவி சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காயை வாங்கி கொஞ்சம் நாளாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு, இல்லாட்டினா ரொம்ப கரைஞ்சி போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி வரப்போகையில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தால்ச்சாவுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம மூடி போட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் இதில் வெங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. நான் இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி லேசாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா கத்திரிக்காயும் சுரக்காவும் ஒரு 3/4 ஸ்டேஜ் 75% வெந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் அது வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாற்றி வச்ச பருப்பு வந்து இதில் மாற்றி வச்சோம்ல, அந்த பருப்பை வந்து இதிலையே சேர்த்துக்கிடுவோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். இப்போ பாருங்கள் காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ சுரக்காவும் வெந்துருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பருப்பை நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. கிண்டி விட்டுறணும். பருப்பு சேர்த்துட்டோம்னாலே அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ அந்த கிண்ணத்தையும் கழுவி அந்த தண்ணி இதிலையே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். இப்போ கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம
இதுக்கு வந்து புளி ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு இப்போ உப்பு புளிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு உப்பு கம்மியாக இருக்குது, புளிப்பும் கம்மியாக இருக்குது. திரும்பவும் ஒரு கிண்ணம் 100 ml அளவுக்கு நான் புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு, உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு அதை கலக்கி விட்டு நான் இப்போ இதை இந்த மேலாப்புலையே இந்த தாளிச்சாலையே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலக்கி விடக்கூடாது. நான் கலக்கி விட்டுட்டு நீங்கள் கலக்கி விடாமல் அப்படியே சிம்பிளில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான மட்டன் தால்ச்சா டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வெஜ்ஜு தால்ச்சா கிடச்சிரும். ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இதில் மட்டன் போட்டும் செய்யலாம். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 300 பருப்புக்கு 5 லிட்டர் குக்கர் நிறையா வந்திருக்கு இப்போ தால்ச்சா. மட்டன் தால்ச்சா டேஸ்ட்டுக்கு நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.